ஓம் சாந்தி. 30/1/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபாவுடைய மகா வாக்கியம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, முழு கல்பத்தில் இது மிகவும் உத்தமமான கல்யாணக்காரி சங்கம யுகமாகும். இதில் குழந்தைகளாகிய நீங்கள் நினைவு என்ற சாக்கரின் மூலம் சதோப்பிரதானமாக ஆகின்றீர்கள். பாபா கேள்வி கேட்குறாங்க, பலவிதமான கேள்வி எழுவதற்கான காரணம் மற்றும் அவை அனைத்திற்கும் நிவாரணம் என்ன? பாபா பதில் சொல்கிறாங்க, எப்பொழுது தேக அபிமானத்தில் வருகிறீர்களோ அப்பொழுது சந்தேகம் ஏற்படுகிறது. சந்தேகம் வந்ததும் பலவிதமான கேள்விகள் உருவாகி விடுகின்றது. பாபா கூறுகின்றார், அசுத்தத்திலிருந்து தூய்மையாக வேண்டும் மற்றும் ஆக்க வேண்டும் என்ற தொழிலை குழந்தைகளாகிய உங்களுக்கு நான் கொடுத்திருக்கின்றேன். இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அனைத்து கேள்விகளும் நீங்கிவிடும். பாடல், உன்னை அடைந்ததால் உலகையே அடைந்து விட்டேன். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிய ஆன்மீக குழந்தைகள், பாடல் கேட்டீர்கள். இனிமேலும் இனிய ஆன்மீக குழந்தைகளே என்று கூறியது யார்? அவசியம் ஆன்மீக தந்தைதான் கூற முடியும். இனிமையிலும் இனிய ஆன்மீக குழந்தைகள், இப்பொழுது எதிரில் அமர்ந்திருக்கின்றீர்கள். மேலும் தந்தை மிக இனிமையாக புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். அனைவருக்கும் சுகம் சாந்தி கொடுப்பவர் அல்லது அனைவரையும் இந்த துக்கத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவர் ஆன்மீக தந்தையை தவிர உலகில் வேறு எந்த மனிதனும் இருக்க முடியாது என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். அதனால் துக்கத்தில் இருக்கும் பொழுது தந்தையை நினைவு செய்து கொண்டிருக்கின்றனர். குழந்தைகளாகிய நீங்கள் எதிரில் அமர்ந்திருக்கின்றீர்கள். பாபா நம்மை சுகதாமத்திற்கு தகுதியுடையவராக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார் என்பதை அறிவீர்கள். சதா சுகதாமத்திற்கு எஜமானர்களாக ஆக்கக்கூடிய தந்தையின் எதிரில் வந்திருக்கின்றீர்கள். எதிரில் கேட்பதற்கும் தூரத்திலிருந்து கேட்பதற்கும் மிகுந்த வித்தியாசம் இருக்கின்றது என்பதை இப்பொழுது புரிந்திருக்கின்றீர்கள். மதுவனத்தில் எதிரில் வருகிறீர்கள். மதுவனம் மிகவும் பிரபலமானது. மதுவனத்தில் அவர்கள் கிருஷ்ணரின் சித்திரத்தை காண்பித்து விட்டனர். ஆனால் கிருஷ்ணர் கிடையவே கிடையாது. இதற்கு உழைப்பு தேவை என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். தன்னை அடிக்கடி ஆத்மா என்று நிச்சயம் செய்ய வேண்டும். மதுவனத்தில் பாபா தான் இருக்கார். பிறகு அவங்க பக்தியில் கிருஷ்ணரை காமிச்சிட்டாங்க. நான் ஆத்மா தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்றேன். முழு சக்கரத்தில் தந்தை ஒரே ஒரு முறைதான் வருகின்றார். இது கல்பத்தின் உத்தமமான மகிழ்ச்சிகரமான சங்கம யுகமாகும். இதற்கு புருஷோத்தமம் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சங்கமத்தில்தான் அனைத்து மனிதர்களும் உத்தமர்களாக ஆகின்றனர். இப்பொழுது அனைத்து மனித ஆத்மாக்களும் தமோ பிரதானமாக இருக்கின்றனர். பிறகு சதோ பிரதானமாக ஆவர். சதோ பிரதானமாக இருக்கின்றனர் எனில் உத்தமமானவர்கள். தமோ பிரதானம் ஆன காரணத்தினால் கீழானவர்களாக ஆகிவிடுகின்றனர். ஆக இப்பொழுது தந்தை ஆத்மாக்களுக்கு எதிரில் அமர்ந்து புரிய வைக்கின்றார். முழு நடிப்பும் ஆத்மாதான் நடிக்கிறதை தவிர சரீரம் அல்ல. நான் ஆத்மா உண்மையில் நிராகார உலகில் அல்லது சாந்தி தாமத்தில் இருக்கக்கூடியவன் என்பது உங்களது புத்தியில் வந்துவிட்டது. இது யாருக்கும் தெரியாது, யாருக்கும் புரிய வைக்கவும் முடியாது. இப்பொழுது உங்களது புத்தியின் பூட்டு திறக்கப்பட்டு விட்டது. உண்மையில் ஆத்மாக்கள் பரந்தாமத்தில் இருக்கக்கூடியவை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். அது நிராகார உலகமாகும். இது பௌதீக உலகமாகும். இங்கு ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் நடிகர்களாக இருக்கின்றோம். முதலில் நாம் நடிக்க வந்தோம். அதற்கு பிறகுதான் வரிசை கிரமமாக வந்து கொண்டே இருக்கின்றனர். அனைத்து நடிகர்களும் ஒன்றாக சேர்ந்து வந்து விடமாட்டார்கள். விதவிதமான நடிகர்கள் வந்து கொண்டே இருக்கின்றனர். எப்பொழுது நாடகம் முடிவடைகிறதோ அப்பொழுது அனைவரும் ஒன்று சேர்ந்து விடுவார். இப்பொழுது உங்களுக்கு பாபாவின் அறிமுகம் கிடைத்திருக்கின்றது. ஆத்மாக்களாகிய நாம் உண்மையில் சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள். இங்கு நடிப்பதற்கு வருகின்றோம். தந்தை முழு நேரமும் நடிப்பு நடிக்க வருவது கிடையாது.
நாம் தான் நடிப்பு நடித்து நடித்து சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக ஆகிவிடுகின்றோம். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் எதிரில் கேட்கும் பொழுது மிகுந்த போதை ஏற்படுகின்றது. இந்த அளவு போதை முரளி படிக்கும் பொழுது ஏற்படுவது கிடையாது. பாபானுடைய எதிரில் கேட்கும்போது அப்படி ஒரு போதை இருக்குது ஆத்மாவுக்கு. இங்கு எதிரில் இருக்கிறீர்கள் அல்லவா? பாரதம் தேவி தேவதைகளின் இருப்பிடமாக இருந்தது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். இப்பொழுது கிடையாது. சிலைகளை பார்க்கின்றீர்கள். நிச்சயமாக இருந்தனர். நாம் அங்கு வசிக்கக்கூடியவர்களாக இருந்தோம். முதலில் நாம் தேவதைகளாக இருந்தோம். தனது பாகத்தை நினைவு செய்வீர்களா அல்லது மறந்து விடுவீர்களான்னு பாபா கேட்குறாங்க. நீங்கள் இங்கு இந்த நடிப்பு நடித்திருக்கிறீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். இது நாடகமாகும். புது உலகம் பிறகு அவசியம் பழைய உலகமாக ஆகின்றது. முதலில் மேலிருந்து எந்த ஆத்மாக்கள் வந்தாலும் அவர்கள் தங்க யுகத்திற்கு வருகின்றனர். இந்த அனைத்து விஷயங்களும் இப்பொழுது உங்கள் புத்தியில் இருக்கின்றது. நீங்கள் உலகிற்கு மகாராஜா மகாராணியாக இருந்தீர்கள். உங்களது ராஜ்யம் இருந்தது. இப்பொழுது ராஜ்யம் இல்லை. நாம் எப்படி ராஜ்யம் செய்வது என்பதை இப்பொழுது நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். அங்கு அமைச்சர்கள் இருக்க மாட்டார்கள். ஆலோசனை கூற வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் ஸ்ரீமத் மூலம் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானவர்களாக ஆகிவிடுகின்றனர். பிறகு இவர்கள் யாரிடத்திலும் ஆலோசனை பெற வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை யாரிடத்திலாவது ஆலோசனை பெறுகின்றீர்கள் எனில் உங்களது புத்தி பலவீனமாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது என்ன ஸ்ரீமத் கிடைக்கிறதோ அது சத்தியுகத்திலும் நிலைத்திருக்கும். முதலில் அரைக்கல்பம் இந்த தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். இப்பொழுது உங்களது ஆத்மா புத்துணர்வு அடைந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஞானம் பரமாத்மாவை தவிர வேறு எந்த ஆத்மாவும் கொடுக்க முடியாது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்மா அபிமானிகளாக ஆக வேண்டும். சாந்திதாமத்திலிருந்து இங்கு வந்து பேசக்கூடியவர்களாக ஆகிவிட்டீர்கள். பேசாமல் காரியம் செய்ய முடியாது. இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். எவ்வாறு தந்தையிடம் முழு ஞானமும் இருக்கின்றதோ அதே போன்று உங்களது ஆத்மாவிலும் ஞானம் இருக்கின்றது. நாம் ஒரு சரீரத்தை விடுத்து வினைப்படி மற்றொரு சரீரத்தை எடுத்துக்கொள்கின்றோம் என்று ஆத்மா கூறுகின்றது. அவசியம் மறுபிறப்பும் இருக்கின்றது. ஆத்மாவிற்கு என்ன பாகம் கிடைத்திருக்கிறதோ அதை நடித்து கொண்டே இருக்கின்றது. வினையின் பலனை பொறுத்து மறுபிறப்பு எடுத்துக்கொண்டிருக்கின்றது. நாளுக்கு நாள் ஆத்மாவின் தூய்மைக்கான அளவு குறைந்து கொண்டே செல்கின்றது. தூய்மையின்மை என்ற வார்த்தை துவாபார யுகத்திலிருந்து தான் பயன்படுத்தப்படுகிறது. இருப்பினும் சிறிதளவாவது வித்தியாசம் அவசியம் இருக்கவே செய்யும். நீங்கள் புது கட்டடம் கட்டுகிறீர்கள். ஒரு மாதத்திற்கு பிறகு அவசியம் வித்தியாசம் இருக்கவே செய்யும். பாபா நமக்கு ஆஸ்தி கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆஸ்தி கொடுப்பதற்காகவே நான் வந்திருக்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். யார் எந்த அளவு முயற்சி செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு பதவி அடைவீர்கள். தந்தையிடத்தில் எந்த வேறுபாடும் கிடையாது. நான் ஆத்மாக்களுக்கு கற்பிக்கின்றேன் என்பதை தந்தை அறிவார். தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைவதற்கு ஆத்மாவிற்கு உரிமை இருக்கின்றது. இதற்கு ஆண் பெண் என்ற பார்வை இங்கு இருப்பது கிடையாது. நீங்கள் அனைவரும் குழந்தைகள். தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள். அனைத்து ஆத்மாக்களும் சகோதரர்களாக இருக்கின்றீர்கள். உங்களுக்குத்தான் தந்தை கற்பிக்கின்றார், ஆஸ்தி கொடுக்கின்றார். தந்தைதான் ஆன்மீக குழந்தைகளிடம் உரையாடல் செய்கின்றார். ஹே செல்லமான இனிய அன்பான குழந்தைகளே, நீங்கள் அதிக காலம் நடிப்பு நடித்து இப்பொழுது மீண்டும் தங்களது ஆஸ்தியை பெறுவதற்காக வந்து சந்தித்து இருக்கின்றீர்கள். இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்கின்றது. இந்த பகுதி ஆரம்பத்திலிருந்தே நிலையானது. நடிகர்களாகிய நீங்கள் தொடர்ந்து நடித்து உங்கள் பங்கை வகிக்கிறீர்கள். ஆன்மா அழியாதது.
அதற்குள் ஒரு அழியாத பகுதி நிலையாக உள்ளது. சரீரம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. மற்றபடி ஆத்மாவானது தூய்மையிலிருந்து அசுத்தமாக ஆகின்றது. சத்தியுகத்தில் தூய்மையாக இருக்கின்றது. இது தூய்மை இல்லாத உலகம் என்று கூறப்படுகின்றது. தேவதைகளின் ராஜ்யம் இருந்த பொழுது விகாரமற்ற உலகமாக இருந்தது. இப்பொழுது கிடையாது. இது விளையாட்டு அல்லவா? புது உலகம் பழையதாகவும் பழையது மீண்டும் புதிய உலகமாகவும் ஆகின்றது. இப்பொழுது சுகதாமம் ஸ்தாபனையாகின்றது. மற்ற அனைத்து ஆத்மாக்களும் முக்திதாமத்தில் இருப்பர். இப்பொழுது இந்த எல்லையற்ற நாடகம் முடிவடையும் நிலைக்கு வந்துவிட்டது. அனைத்து ஆத்மாக்களும் கொசு கூட்டம் போன்று செல்வார்கள். இந்த நேரத்தில் எந்த ஆத்மா வந்தாலும் தூய்மை இல்லாத உலகில்தான் பிறவி எடுக்கின்றது. அதற்கு என்ன மதிப்பு இருக்கும்? யார் முதலில் புது உலகில் வருகிறார்களோ அவர்கள்தான் மதிப்பு வாய்ந்தவர்கள். எது புது உலகமாக இருந்ததோ அது பழையதாக ஆகிவிட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். புது உலகில் நாம் தேவி தேவதைகளாக இருந்தோம். அங்கு துக்கத்தின் பெயர் கிடையாது. இங்கு அளவற்ற துக்கம் இருக்கின்றது. தந்தை வந்து துக்கமான உலகிலிருந்து விடுவிக்கின்றார். இந்த பழைய உலகம் அவசியம் மாற வேண்டும். உண்மையில் நாம் சத்தியுகத்திற்கு எஜமானர்களாக இருந்தோம். பிறகு 84 பிறவிகளுக்கு பிறகு இவ்வாறு ஆகிவிட்டோம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். இப்பொழுது மீண்டும் தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்தால் நீங்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆவீர்கள். அப்படியானால் நாம் ஏன் ஆத்மா என்று நிச்சயம் செய்து தந்தையை நினைவு செய்யக்கூடாது? சிறிதளவாவது முயற்சி செய்ய வேண்டுமல்லவா? ராஜ்யம் அடைவது எளிது கிடையாது. தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அடிக்கடி உங்களை மறக்க வைப்பது மாயையின் அதிசயமாகும். மீள்வதற்கு உபாயம் உருவாக்க வேண்டும். என்னுடையவராக ஆகிவிட்டதால் நினைவு நிலைத்துவிடும் என்று நினைக்காதீர்கள். இப்படி நினைப்பவர்கள் என்ன முயற்சி செய்வர்? எதுவரை வாழ்வீர்களோ அதுவரை முயற்சி செய்ய வேண்டும். ஞான அமிர்தம் பருகி கொண்டே இருக்க வேண்டும். இது நமது கடைசி பிறவி என்பதையும் புரிந்து கொண்டீர்கள். இது சரீர உணர்வை விடுத்து ஆத்ம அபிமானியாக ஆக வேண்டும். குடும்ப விவகாரத்திலும் இருக்க வேண்டும். அவசியம் முயற்சி செய்ய வேண்டும். தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்து தந்தையை நினைவு செய்தால் போதும். நீங்கள்தான் தாயாக தந்தையாக, தாயும் நீயே தந்தையும் நீயே, இதெல்லாம் பக்தி மார்க்கத்தில் மகிமை செஞ்சுட்டு வந்தீங்க. நீங்கள் ஒரே ஒரு தந்தையை மட்டுமே இப்போ நினைவு செய்ய வேண்டும். ஒருவர் மட்டுமே சாக்கிரின் இனிமையான தந்தை ஆவார். மற்ற அனைத்து விஷயங்களையும் விட்டுவிட்டு ஒரு இனிமையானவரை நினைவு செய்யுங்கள். இப்பொழுது உங்களது ஆத்மாவானது தமோ பிரதானமாக ஆகிவிட்டது. அதை சதோ பிரதானமாக ஆக்குவதற்கு நினைவு யாத்திரையில் இருங்கள். தந்தையிடமிருந்து சுகத்தின் ஆஸ்தியை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அனைவருக்கும் கூறுங்கள். சுகம் சத்தியுகத்தில்தான் இருக்கும். சுகதாமத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் பாபா ஆவார். தந்தையை நினைவு செய்வது மிகவும் எளிதாகும். ஆனால் மாயையின் எதிர்ப்பு அதிகமாக இருக்கின்றது. ஆகையால் முயற்சி செய்து தந்தையை நினைவு செய்தால் கரை நீங்கிவிடும். வினாடியில் ஜீவன் முக்தி என்று பாடப்பட்டிருக்கின்றது. ஆத்மாவாகிய நாம் ஆன்மீக தந்தையின் குழந்தைகள், அங்கு வசிக்கக்கூடியவர்கள். பிறகு நாம் நமது பாகத்தை மீண்டும் நடிக்க வேண்டும். இந்த நாடகத்தில் அனைவரையும் விட அதிகமான பாகம் நம்முடையதாகும். அதிக சுகமும் நமக்குத்தான் கிடைக்கும். உங்களது தேவி தேவதா தர்மம் மிகுந்த சுகம் கொடுக்கக்கூடியது என்று தந்தை கூறுகின்றார். மற்ற அனைவரும் கணக்கு வழக்குகளை முடித்து கொண்டு தானாகவே சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவர். அதிகப்படியான சிந்தனை, நாம் ஏன் செல்ல வேண்டும்? அனைவரையும் திரும்ப அழைத்து செல்ல தந்தை வந்திருக்கின்றார். கொசுக்களை போன்று அனைவரையும் அழைத்து செல்வார். சத்தியுகத்தில் மிக குறைவானவர்கள் இருப்பர். இவை அனைத்தும் நாடகத்தில் பதிவாகி இருக்கின்றது. சரீரம் அழிந்து போய்விடும். அழிவற்ற ஆத்மாவானது கணக்கு வழக்குகளை முடித்து கொண்டு சென்றுவிடும். நெருப்பில் இடுவதன் மூலம் ஆத்மா தூய்மையாகிவிடும் என்பது கிடையாது. நினைவு என்ற யோக அக்னியின் மூலம்தான் ஆத்மா தூய்மையாகும். இது யோக அக்னியாகும். சீதை நெருப்பின் சிதையில் ஏறினார் என்று இதையே அவர்கள் நாடகமாக உருவாக்கிவிட்டனர். நெருப்பின் மூலம் யாரும் தூய்மை ஆகிவிட முடியாது.
சீதைகளாகிய நீங்கள் அனைவரும் இந்த நேரத்தில் தூய்மையின்றி இருக்கின்றீர்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். ராவண ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு தந்தையின் நினைவின் மூலம் நீங்கள் தூய்மையாக வேண்டும். ராமர் ஒரே ஒருவர் ஆவார். அக்னி என்ற வார்த்தை கேட்டதும் அக்னியிலிருந்து வெளியேறியதாக நினைக்கின்றனர். யோக அக்னி எங்கு இருக்கின்றது? இந்த அக்னி எங்கு இருக்கின்றது? அதாவது ஆத்மா என்ற சீதை யோகம் என்ற நெருப்பில் இடப்பட்டு தூய்மையாகிட்டு வர்றது தான். பிறகு பக்தி மார்க்கத்தில் சீதை இந்த ஸ்தூலமான நெருப்பில் இருந்து வந்தாங்க, நெருப்பு ஏறினாங்கன்னு காமிச்சிருக்காங்க. ஆத்மா பரமாத்மாவிடம் நினைவு தொடர்பை வைத்துக் கொள்வதன் மூலம் தூய்மை இல்லாததிலிருந்து தூய்மையாக ஆகின்றது. இரவு பகல் வித்தியாசம் இருக்கின்றது. நரகத்தில் அனைத்து சீதைகளும் ராவணனின் சிறையில் சோகவனத்தில் இருக்கின்றனர். இங்கிருக்கும் சுகம் காக்கை எச்சத்திற்கு சமமாகும். வித்தியாசம் காண்பிக்கப்படுகிறது. சொர்க்கத்தின் சுகம் அளவற்றதாகும். ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இப்பொழுது நாயகனாகிய சிவனுடன் நிச்சயதார்த்தம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆக ஆத்மா பெண் ஆகிவிடுகிறது அல்லவா? என் ஒருவனை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மை ஆகிவிடுவீர்கள் என்று சிவபாபா கூறுகின்றார். சாந்திதாமத்திற்கு சென்று பிறகு சுகதாமத்திற்கு வந்து விடுவீர்கள். ஆக குழந்தைகள் ஞான ரத்தினங்களினால் புத்தியை நிறைத்து கொள்ள வேண்டும். எந்த வகையான சந்தேகமும் கொண்டு வரக்கூடாது. தேக அபிமானத்தில் வருவதன் மூலம் பல வகையான கேள்விகள் எழுகின்றன. பிறகு தந்தை என்ன தொழில் கூறியிருக்கின்றாரோ அதை செய்வது கிடையாது. மூல விஷயம் நாம் தூய்மை இல்லாததிலிருந்து தூய்மையாக ஆக வேண்டும். மற்ற விஷயங்களை விட்டுவிட வேண்டும். ராஜ்யத்திற்கான பழக்க வழக்கங்கள் எதுவோ அது இயல்பாகவே நடைபெறும். எவ்வாறு மாளிகை கட்ட வேண்டுமோ அவ்வாறு கட்டுவீர்கள். அந்தந்த உலகத்தில் என்ன பழக்க வழக்கம் அங்கே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதனால் அந்த உலகத்தில் எப்படி நடக்கும், ஏது நடக்குன்னா எந்த ஒரு சந்தேகமும் கொண்டு வர தேவையில்லை. முக்கியமான விஷயம் ஆத்மா தூய்மையாக்க வேண்டும். ஹே பதித்த பாவனனை என்றுதான் அழைக்கிறீர்கள். தூய்மையாவதன் மூலம் சுகமானவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். அனைவரையும் விட தூய்மையானவர்கள் தேவி தேவதைகள் ஆவர். இப்பொழுது நீங்கள் 21 பிறவிகளுக்கு அனைத்திலும் மேலான தூய்மையானவர்களாக ஆகின்றீர்கள். அவர்கள்தான் சம்பூர்ண நிர்விகாரிகள், தூய்மையானவர்கள் என்று கூறப்படுகின்றனர். ஆக தந்தை என்ன ஸ்ரீமத் கொடுக்கின்றாரோ அதன்படி நடக்க வேண்டும். எந்த சங்கல்பமும் எழுப்ப வேண்டிய அவசியமில்லை அப்படின்றார் பாப்பா. ஹே பதித்த பவன் என்று அழைக்கிறார்கள். ஆனால் பதித்த பவன் யார் என்பதை அறியவில்லை. முக்கியமான விஷயம் தூய்மையாவது ஆகும். தூய்மையாக்குவது யார் என்று எதுவும் தெரியவில்லை. பதித்த பாவன் என்று அழைக்கின்றனர். ஆனால் நீங்கள் தூய்மை இல்லாதவர்கள் என்று கூறினால் கோபப்படுகின்றனர். தன்னை விகாரி என்று யாரும் புரிந்து கொள்வது கிடையாது. அனைவரும் இல்லறவாசிகளாகத்தானே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராதை கிருஷ்ணர், லக்ஷ்மி நாராயணன் போன்றவர்களுக்கும் குழந்தைகள் இருந்தனர் அல்லவா? அங்கு யோக பலத்தின் மூலம் குழந்தைகள் பிறந்தனர் என்பதை மறந்துவிட்டனர். அது விகாரமற்ற உலகம், சொர்க்கம் என்று கூறப்படுகின்றது. அது சிவாலயமாகும். தூய்மையற்ற உலகில் ஒருவர் கூட தூய்மையாக கிடையாது என்று தந்தை கூறுகின்றார். இந்த தந்தை தந்தையாக, ஆசிரியராக, சத்குருவாக இருந்து அனைவருக்கும் சத்கதி கொடுக்கின்றார். அங்கு அந்த கலியுக குரு சென்று விட்டால் பிறகு அவரது குழந்தைக்கு சிம்மாசனத்தை கொடுத்துட்றாங்க. பிறகு அவர் எப்படி சத்கதிக்கு அழைத்து செல்வார்? அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் ஒரே ஒருவர் ஆவார். சத்யுகத்தில் தேவி தேவதைகள் மட்டுமே இருப்பர். மற்றபடி இவ்வளவு ஆத்மாக்களும் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவர். ராவண ராஜ்யத்திலிருந்து விடுபட்டு விடுவர். தந்தை அனைவரையும் தூய்மையாக்கி அழைத்து செல்கின்றார். பிறகு தூய்மையான நிலையிலிருந்து யாரும் உடனேயே தூய்மை இழப்பது கிடையாது. வரிசை கிரமமாக இறங்குகின்றனர். சதோ ரஜோ தமோ. உங்களது புத்தியில் 84 பிறவிகளின் சக்கரம் இருக்கின்றது. நீங்கள் இப்பொழுது கலங்கரை விளக்காக இருக்கின்றீர்கள். இந்த சக்கரம் எவ்வாறு சுற்றுகின்றது என்பதை ஞானத்தின் மூலம் அறிந்து கொண்டீர்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் மற்ற அனைவருக்கும் வழி கூற வேண்டும். அனைவரும் படகுகளாக இருக்கின்றனர். நீங்கள் மாலுமியாக இருந்து வழி கூறக்கூடியவர்கள்.
நீங்கள் சாந்திதாம் சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள் என்று அனைவருக்கும் கூறுங்கள். பாபா தாரணிக்கான முக்கிய சாரம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, எதுவரை வாழ்வீர்களோ அதுவரை ஞான அமிர்தம் பருகி கொண்டே இருக்க வேண்டும். தனது புத்தியில் ஞான ரத்தினங்களை நிறைத்து கொள்ள வேண்டும். சந்தேகத்தில் எந்த கேள்வியும் எழுப்பக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட்டு, யோக அக்னியின் மூலம் ஆத்மா என்ற சீதையை தூய்மையாக்க வேண்டும். எந்த விஷயத்திலும் விரிவாக செல்லாமல் ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். சாந்தி தாமா மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்ய வேண்டும். பாபா இன்னைக்கு வரதானம் கொடுக்குறாங்க. சிந்தனையின் மூலம் மூழ்கிய நிலை என்ற கடலில் சதா கலந்திருக்கும் அனுபவம் செய்யக்கூடிய அனுபவி மூர்த்தி ஆகுக. அனுபவங்களை அதிகரிப்பதற்கு ஆதாரம் சிந்தனை சக்தியாகும். சிந்தனை செய்பவர்கள் இயற்கையாகவே ஒன்றாக கலந்திருப்பார்கள். இணைந்திருக்கும் நிலையில் யோகா செய்ய வேண்டியிருக்காது, ஆனால் நிரந்தரமாக இருக்கும். கடின உழைப்பு செய்ய வேண்டியிருக்காது. இணைந்திருப்பது என்றால் அன்பு என்ற கடலில் கலந்திருப்பதாகும். இவ்வாறு இணைந்திருப்பவர்களை யாரும் பிரிக்க முடியாது. எனவே கடின உழைப்பிலிருந்து விடுபடுங்கள். கடலின் குழந்தைகளாக இருப்பதால் அனுபவங்கள் என்ற குளத்தில் செல்லாதீர்கள், ஆனால் கடலில் கலந்து விடுங்கள். அப்பொழுதுதான் அனுபவி மூர்த்தி என்று கூற முடியும். பாபா ஸ்லோகன் சொல்கிறாங்க, யாருடைய ஒவ்வொரு சங்கல்பம் ஒவ்வொரு வினாடி சக்திசாலியாக இருக்கின்றதோ அவர்களே ஞான சொரூபாத்மா ஆவார்கள். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.